ஹாய், வெல்கம் டு பிரமிளாஸ் கிச்சன். உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் பிரமிளா நாகேஸ்வரராஜ். எல்லா விதமான டிஷ்ஷஸையும் சிம்பிளாக சூப்பர் ஈஸியாக்கி செய்து காட்டுறேன். உருளைக்கிழங்கு முறுக்கு, இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த முறுக்கு செய்கிறதுக்கு கோதுமை மா 2 கப், அதோட அரிசி மா 1/2 கப், வேக வைத்து தோல் உரித்து மசித்த அல்லது துருவின உருளைக்கிழங்கு, அதோட அது 1 கப் அளவுக்கு இருந்தால் போதும். சீரகம் 1/2 தேக்கரண்டி, பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, அதோட பட்டர் 1 மேசைக்கரண்டி, உப்பு, எண்ணெய். இதுக்கு நான் மிளகுத்தூள் போட்டிருக்கிறேன் காரத்துக்கு, அதோட வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கிறேன். இந்த கோதுமை மாவை கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசிறி கொண்டு இதை ஒரு ஸ்டீமரில் ஒரு துணியை போட்டு ஸ்டீமரில் அவிச்சு எடுத்துக்கொண்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அதை சூடாக இதுக்குள்ளே கொட்டி அதோட அரிசி மாவையும் சேர்த்து இந்த மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் போட்டு அதோட உப்பு, பெருங்காயத்தூள், மிளகுத்தூள், சீரகம், அதோட இந்த பட்டர் எல்லாத்தையும் போட்டு அதோட இந்த எல்லையும் சேர்த்து நல்லா மசிச்சு எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வர மாதிரி இதை நாங்கள் பிணைஞ்சு கொண்டு, எனக்கு இதில் விரைப்புத்தன்மை வருமா அப்படின்ற ஒரு யோசனை வந்தது. உடனே நான் ஒரு கொஞ்சம் ரவையை இதுக்கு மேலே போட்டு அதையும் சேர்த்து பிசைஞ்சு இந்த முறுக்கை செய்து பார்த்தேன். மொறுண்டு நல்ல வைரமாக இந்த முறுக்கு வந்தது. நீங்களும் ரவையை சேர்க்க மறக்க வேண்டாம். ஒரு முறுக்கு அச்சில் போட்டு இதை நீங்கள் பிழிய வேண்டியது தான். உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் இதை முறுக்கு அச்சில் போட்டு பிழியலாம். நான் இதை இப்படி ரிங்ஸாக நீட்டுக்கு பிழிஞ்சிட்டு அதை வெட்டி அதில் எஜஸை ஒட்டிட்டு நான் எண்ணெயில் பொரித்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அச்சில் இதை நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த முறுக்கு எல்லாம் பொரித்து எடுத்த பிறகு நான் இதுக்கு இந்த அரோமட், இந்த சீஸ் ஃப்ளேவரில் இதை போட்டுட்டு நான் சர்வ் பண்ணியிருக்கிறேன். மிகவும் டிஃப்ரெண்ட்டாக சுவையான இந்த முறுக்கு ரெடி ஆகிட்டு ஒரு டீயோட சூப்பராக இருந்தது. உருளைக்கிழங்கு வச்சு செய்தது புதுசாயும் இருந்தது, வித்தியாசமாயும் இருந்தது. நீங்களும் ஒருக்கா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.